ஆனால் விமான நிலையம் அமைக்கப்படுறது உறுதி தானே. இல்லை, அதை வந்து தடுக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து எந்த வளர்ச்சி திட்டமும் வேண்டாம் என்று நம்ம சொல்லலை. விமான நிலையம் வேண்டாம் என்று எந்த இடத்துலையும் நாங்கள் எப்பயும் நாங்கள் சொல்கிறதே கிடையாது. ஆனால் விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்துல எதற்கு விமான நிலையம் வேண்டும் என்று தான் நம்ம கேட்கிறோம். பெரும்பாலும் நிலம் யாருக்கும் சொந்தமில்லாத நிலம் அப்படின்னு. இல்லை, அது அமைச்சர்கள் அவங்க வந்து நாளொன்றும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் வந்து உறுதியாக போராடுறாங்க. 13 கிராமங்கள் அங்கு உறுதியாக 910 நாட்கள் விடாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த விவசாயிகளிடமும் உண்மையும் அறமும் இருக்கு. அந்த அடிப்படையில் போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லா பல கட்சியும் ஆதரவு கொடுக்குது. பிஜேபி ஆதரவு கொடுக்குது, திமுக ஆதரவு கொடுக்குது, ஆளும் கட்சி தான் ஆதரவு கொடுக்குறாங்க. எதற்காக ஆதரவு கொடுக்குறாங்க? விமான நிலையம் அமைக்கிறதுக்கு. அதாவது நீங்கள் அந்த போராட்ட களத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர். அந்த போராட்ட களத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, திமுகவினுடைய கூட்டணின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் பல பேர் அந்த போராட்ட களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறாங்க. அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் போராடி கொண்டிருக்காங்க. நாங்கள் கட்சிகள் வெவ்வேறாக இருந்தாலும் இது ஏன் ஊர், இது ஏன் மண்ணை நாங்கள் தான் காப்பாற்றுவோம் அப்படின்னு எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் ஒன்றிணைந்து அங்கு ஓங்கி குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. ஒரு விமான நிலையம் நீங்கள் கட்டணும் அப்படின்னா, உருவாக்க வேண்டும் என்றால் மக்களிடம் கருத்து கேட்கணும்ல. மக்களிடம் கருத்து நீங்கள் கேட்டீங்களா? எந்த மக்களிடம் கேட்டீங்க? இதே விவசாயிகள் தானே சொன்னாங்க, விமான நிலையத்தை நீங்கள் வந்து உறுதியாக கட்டுற முடிவுக்கு வந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பரந்தூரே வேண்டாம், நாங்கள் ஆந்திராவுக்கு தஞ்சம் அடைகிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? கிராம சபையை கூட்டி அங்கே தீர்மானம் போட்டிருக்காங்க, விமான நிலையம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த மக்கள் தன்னெழுச்சியாக வெகுண்டெழுந்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அந்த ஊருக்கு வெளியில் இருக்கின்ற அம்பேத்கர் சிலைக்கு நடையாக நடந்து அந்த அம்பேத்கர் சிலையிடம் மனு கொடுக்குறாங்க விமான நிலையம் வேண்டாம் என்று. அப்போ மக்களுடைய முடிவு தானங்க இறுதியானது. மக்கள் வேண்டாம் என்று சொன்னாங்கன்னா அதை கடந்து போங்க. உங்களுக்கு யாரு கேட்டா விமான நிலையம்? எதற்காக விமான நிலையம் முதல்ல தேவை? விமான நிலையம் வேண்டாமா? ஏற்கனவே இருக்கிற விமான நிலையத்தை நீங்க சரி பண்ணுங்க தானே சொல்றோம். மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவுபடுத்துங்க. ஏற்கனவே 850 ஏக்கர்ல விமான நிலையம் உருவாக்கும் என்று நீங்க நிலம் ஒதுக்கீடு செஞ்சீங்களா இல்லையா? அந்த நிலத்தை நீங்க என்ன பண்ணீங்க? இங்க வந்து விவசாயம் செய்யற பூமிங்க, நஞ்சை புஞ்சை விவசாயம் செய்ய பூமியை அழிச்சிட்டு நீர்நிலைகளை அழித்துட்டு பள்ளிக்கூடங்களை அழித்து விட்டு அந்த இடத்துல எதற்கான வளர்ச்சி திட்டம்? வளர்ச்சி திட்டம் என்பது மக்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கணும், மக்களுடைய நன்மைக்காக இருக்கணும். மக்கள் விரும்பின ஒரு வளர்ச்சி திட்டத்தை ஒட்டுமொத்த மக்களும் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இது வளர்ச்சி திட்டம் கிடையாது, இது மக்களை வீழ்த்தக்கூடிய வீழ்ச்சி திட்டம்.